ஒரு ஊரில் கீரை விற்கிற அம்மா இருக்காங்க. அவங்க வந்து கீரையை எடுத்துகிட்டு அந்த ஒரு வீதி வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்படி போகிறப்ப ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு பையனும் ஒரு அம்மாவும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த அம்மா சரி கீரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரைக்கார அம்மாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அந்த கீரைக்கார அம்மா வந்து என்னம்மா கீரை என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கீரை வந்து ஒரு அண்ணாமா ஒரு கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அண்ணானா வேணாம், அரை அண்ணானா எனக்கு ஒரு 4 கட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரை அண்ணாலாம் இல்லைம்மா, ஒரு அண்ணா வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூடையை தூக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போய் நடந்து போயிட்டுருக்கப்போ அந்த அம்மா வந்து திடீர்னு சரி ஓகே கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியிலேருந்து திரும்பி வந்து இந்தம்மா 3/4 அண்ணா வேணுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல 3/4 அண்ணாலாம் இல்லைம்மா, அரைண்ணா கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே இந்தம்மா 4 கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கீரையை கொடுத்துட்டு கூடை எடுத்து தலையில் வச்சுட்டு கிளம்புறாங்க. இப்படி கிளம்புறப்ப திடீர்னு இந்த அம்மா வந்து அப்படியே சரிச்சு கீழே விழுகிற மாதிரி போகிறாங்க. உடனே இந்த அம்மாவை தாங்கி பிடிச்சி ஏம்மா நீ காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா இதுக்கு மேலே தான் போய் கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும். சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு ஒரு 4 இட்லி போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏம்மா நீங்கள் இவ்வளோ நேரம் அரையணான்னு சொல்லி அந்த அம்மாட்ட வந்து பேரம் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு நம்ம வீட்டிலேருந்து இட்லி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அது மட்டும் நம்மளுக்கு நஷ்டம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அதுக்கு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாதுப்பா, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க.